next question number 6. dy by dx equal to என்ன கொடுத்துருக்காங்க 1 plus x square into 1 plus y square. okay, first variables செப்பரேட் பண்ணனும். அந்த dy மேல இருக்கு, but dx கீழ இருக்கா. அப்ப அந்த dx அப்படியே அங்க கொண்டு போயிடலாமா? இப்ப dy னா y ரிலேட்டட் டேர்ம் இங்கிட்டு வரணும். அப்ப இந்த டேர்ம் அப்படியே இங்க கொண்டு வரலாம். அது ஓகே அங்கட தான் இருக்கு. புரியுதா? சோ அப்ப எப்படி சொல்லுங்க? dy இந்த டேர்ம் இல்லையா 1 plus y square மல்டிப்ளிகேஷனுக்கு அப்ப இங்க வந்து என்ன டிவைட் ஆகும் by 1 plus y square equal to இங்க என்ன இருக்கு 1 plus x square இந்த dx டிவைட் இருக்கா அப்ப அங்க வந்து என்ன ஆகும் மல்டிப்ளை ஓகே சோ வேரியபிள் செப்பரபிள் கரெக்ட்டா முதல்ல பண்ணிடணும் புரியுதுங்களா இப்போ எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம் இன்டெகிரல் பண்ணிக்கலாமா இன்டெகிரல் ஓகே இப்போ போய் நீங்க சரி இத டிஃபரன்ஷியேட் பண்ணி இத கொண்டு வர முடியுமா முடியாது பாருங்க 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y மேல இருக்கா இல்லையே 2 இல்லனா கூட பரவாயில்லை பட் y இருக்கு அப்ப கண்டிப்பா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலா tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன 1/1 plus x square கரெக்ட்டா tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 plus x square அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா இதானே இங்க x இருக்கு அப்ப இங்க x square இங்க y square இருக்கு அப்ப என்ன வரும் இங்க என்ன இருக்கு 1/1 plus y square அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும் இன்டகிரேட் பண்ணா tan inverse y புரியுதா எனக்கு y இருக்கு equal to இது நார்மல் இன்டகிரல் 1 இன்டகிரல் அந்த கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் கான்ஸ்டன்ட் into dx னா x அப்ப 1 dx x அடுத்து plus x square இன்டகிரேட் பண்ணா x square end formula x cube by 3 plus c புரியுதா இதுல ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் தேவையில்லை சோ இதான் ஃபைனல் ஆன்சர் required general solution